எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா அந்த எர்த்குவேக்கில் நம்ம ஹீரோவோட முதுகில் நல்லாவே அடிபட்டுரும். ஸோ அதனால் இப்போ ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க டாக்டருமே கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவனுக்கு ஷர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோன்னு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே உள்ள வந்து குடு உன் ஷர்ட்டை போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ எப்படி போடுவ, உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, கூட நான் போட்டு விடுறேன். இல்லை சட்டையில் ரொம்ப ரத்தமாக இருக்குது, நீ பார்த்தா பயந்துருவியே, சரி விடு நான் கண்ணை மூடிட்டு உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை மூடிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை படாத பாடுபடுத்திடுறாங்க. ஹீரோவுக்கே ஒரு கட்டத்தில் சிரிப்பு வந்துடுது. தென் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, அதுவும் உனக்கு முதுகில் வேற இப்போ அடிபட்டுருச்சு, ஸோ எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது கரெக்டாக ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அவங்க கேட்குறாங்க, டேய் எர்த்குவேக்கில் உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு. இல்லைம்மா நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. சரி ஷியாவை பாத்தியா, இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு தானே, சால்வ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு இவன் சொல்ல, என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, சரி விடு நான் ஷியா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை வேண்டாமா இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் அங்கே இருக்க அந்த ஹீரோவோட அம்மா சும்மாவே இல்லை, அவங்க ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது. நைட்டு இவங்க காலேஜில் இருக்க எல்லாருமே ஹாஸ்டலில் தூங்காமல் ப்ளே கிரவுண்டில் தூங்கலான்னு போகிறாங்க. ஏன்னா மறுபடியும் எர்த்குவேக் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது, அதனால இவங்க போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது அந்த பிளேஸில் ஷிஷிங் நம்ம ஹீரோ எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. பட் ஷுலு உடனே, வாடி உன்னை அவன் காலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினான், அப்படி இருக்கும்போது அவனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இப்போ போக பார்க்குற வாடி அப்படின்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிட்றா. பட் இன்னொரு பக்கம் அந்த லிங்க் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, அவளுக்கு தான் பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அவள் யாருக்கிட்டையுமே பேசல, அப்படியே சோகமாக படுத்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்வை ஹீரோ பார்க்குறாங்க, இன்னொரு பார்வை வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்க ஷுலு கேட்குறா, ஆமாம் நாம் எல்லாரும் இங்கே வந்துட்டோம், அந்த எஸ்ஏ எங்கே போனா அப்படின்னு கேட்க, ஆமாம் எஸ்ஏ காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக மெசேஜ் பண்ணுறாங்க. எஸ்ஏ எங்கடா இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ண, அவன் எங்கே தெரியுமா இருக்கான், பாவம் மருந்து வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் உட்காந்து அவன் கையில் அவனே போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த மெசேஜையுமே பார்த்துட்டு, நான் ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது வெளியே வந்திருக்கியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மறுபடியும் எர்த்குவேக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இல்லை இங்கே என் கூட ஃபன்ஸும் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் இழுக்கிறாங்க. ஓ ஃபன்ஸும் இருக்கானா, சரி மறுபடியும் ஃபன்ஸும் ஒன்று அப்ரோச் பண்ணுற விஷயத்த உங்கள் வீட்டில் நான் சொல்லட்டுமா, ஏன்னா நீ தான் உங்கள் வீட்டில் பிரேக்கப் பண்ண விஷயத்த சொல்லிட்டியே, இப்போ மறுபடியும் ஃபன்ஸும் வந்த விஷயத்த சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு எஸ்சி கேட்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, நீயே சொல்லு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்க. அப்போ எஸ்சிக்குமே அவனை அப்படியே விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலுமே அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், என்ன தான் பண்ணுறது, இந்த எஸ்ஸையும் ரிப்ளை பண்ணவே மாட்றானே, பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு போகிறாங்க. பட் அப்போ ஹீரோனுக்கு காலையில் ஹீரோ வந்து அவளை காப்பாற்றினான் இல்லையா, அந்த தாட் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே திரும்பி ஹீரோவை பார்த்தா அவன் ஏற்கனவே ஹீரோயினை பார்த்துட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினுமே யோசிச்சுட்டே தான் அட்டன் பண்ணுறா. அப்போ அவங்க, ஷியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் ஃபன்ஸுவோட அம்மா அப்படின்னு அவங்க சொல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு ஆண்டி, இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வந்துட்டேன், ஆனால் நீ தான் இப்போ என்னை பார்க்குறதுக்கெலாம் வர்றதே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை ஆண்டி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், சரிம்மா அதெல்லாம் விட்டு தள்ளு, எனக்கு புரியுது நீயும் ஃபன்ஸும் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னு, பட் உங்களுக்கு நடுவில் நான் வரல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை பார்க்குறேன், அதனால் இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருந்தா வீட்டுக்கு வரியா, உனக்காக நான் சூப்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அங்கே ஃபன்ஸு அப்படின்னு ஹீரோன்னு வரும்போது, இல்லை ஃபன்ஸுலாம் வீட்டில் இல்லை, அவன் இன்னைக்கு வரவே மாட்டான் வீட்டுக்கு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்ல, சரி ஆண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்பி வராங்க. தென் அவங்க போய் ஹீரோவோட அம்மா கிட்டேயுமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கதவை திறந்தா அங்கே நிற்கிறது ஹீரோ தான்.
உடனே ஹீரோ, அம்மா வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, டே வாய் மூடுறா அப்படின்னு அவங்க சிக்னல் காமிச்சிட்டே, ஃபன்சு நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னியே, என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ முழிக்கிறான். அப்பா அவனுமே ஏதோ பேச வரான். பட் ஹீரோவோட அம்மா உடனே, சாரிம்மா இன்னைக்கு இவன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா திடீர்னு வந்துட்டான். ஷியா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, இவனை இப்போவே வீட்டிலேருந்து நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை இல்லை ஆண்டி அவன் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, சரி அப்புறம் என்ன அவளே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா, வா வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிடலான்னு வரும்போது மறுபடியும் காலிங் பில் அடிக்கிற சவுண்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. அப்போ ஹீரோ அம்மாவுமே, நீங்கள் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னீங்க, சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்க, அது ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அதான் நான் வந்துட்டேன். சரி ஃபன்சு உனக்கு என்னாச்சு, உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்க, அட என்னங்க நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் லவ் பண்ணுற பொண்ணு இங்கே இருக்குது, அதனால தான் அவனோட ஃபேஸ் இப்படி செவந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, இல்லை ரொம்ப செவந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்னத்தில் கை வச்சு பார்க்குறாரு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. என்னடா உனக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குது, எப்படி திடீர்னு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ, அம்மா உண்மையாக சொல்லுங்கள் என்ன மறைக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, இவங்களுமே அந்த எர்த்குவேக் அப்போ அடிப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஓ இப்போ அந்த காயத்தினால தான் உனக்கு ஃபீவர் வந்திருக்கா, சரி எர்த்குவேக் வருதுன்னு தெரியுதுல்ல, சேஃபான இடத்துக்கு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ அலட்சியமாக இருந்த அப்படின்னு அவங்க திட்ட, ஆன்ட்டி அவனை திட்டாதீங்க, அவன் வேற ஒருத்தரை காப்பாற்றலான்னு போகும்போது அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அவ சொல்கிறா. எனது வேற ஒருத்தரை காப்பாற்ற போனியா, அப்படி யாரடா காப்பாற்ற போன அப்படின்னு அவங்க கேட்க, என்னதான் ஆன்ட்டி என்னதான் காப்பாற்ற போனா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ ஒன்றை தான் காப்பாற்ற வந்தானா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் பாரிஷியா இப்போ கூட ஃபன்சுவுக்கு உன் மேலே எவ்வளோ அன்புன்னு அவனை பற்றி கூட கவலைப்படாமல் அவன் ஒன்றை காப்பாற்ற வந்திருக்கான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது, அப்போ அந்த பிளேஸில் ஹீரோவோட அப்பா, தோ உனக்கு ஃபீவருக்கு நான் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மெடிசன் எடுத்துகிட்டு வராங்க. பட் வேகமாக நடுவில் ஹீரோவோட அம்மா போயிட்டு, இந்த மெடிசன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ஹீரோ அப்பா பார்க்க வராரு. ஆமாம் நான் தான் சொல்கிறேன்ல இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, வாங்க நம்ம 2 பேரும் போய் புதுசாக இவனுக்காக மெடிசன் வாங்கிட்டு வரலாம், ஆனால் ஷியா அது வரைக்கும் என் பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் உள்ளே விட்டுட்டு வேகமாக ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாங்க. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அப்போ ஹீரோவோட அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அப்படியே அவங்க வீட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க, அதுவும் வெளி பக்கத்துல இருந்து. இதை ஹீரோவோட அப்பாவும் பார்த்துட்டு, நீ ஏதோ பெரிய பிளான் பண்ணுற போல இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாம் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் இந்த ஃபன்சு மறுபடியும் ஷியா கூட சேர்ந்துருவான்னு, பட் அவனால் அது செய்ய முடியல, அதான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திருடம் முழிச்சிட்டு அப்படியே உட்காந்தே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் ஹீரோயின், என்னது இது உங்கள் அம்மா இன்னும் வரல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமாக கதவை திறக்கலான்னு போனால் கதவு திறக்க மாட்டுது. ஹீரோவும் கிட்ட வந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுறான். அப்பயும் கதவு திறக்கலை. என்னாச்சு ஏன் கதவு திறக்க மாட்டுது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு கேட்க, சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அட போடா எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, நீ என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, உனக்கு என்ன பசிக்குது அவ்வளோதானே, வீட்டில் சாப்பாடு இருக்கு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடெல்லாம் வைக்கிறான். ஹீரோயினுமே சாப்பிட்றாங்க. பட் அப்போ ஹீரோ பார்த்தா ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். உடனே ஹீரோயின், எனக்கு சாப்பாடே வேணாம் நான் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு போகிறா. அப்படி போகும்போது அந்த பிளேஸில் நம்ம ஹீரோவுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மெடிசன் இருக்கிறத பார்த்துடுறா. அதை எடுத்து அவள் பார்க்குறா, அதில் எக்ஸ்பயர் டேட் எல்லாம் முடியல, நல்லா தான் இருக்குது அந்த மெடிசன். உடனே அவள், இது என்னது இது, இந்த மெடிசன் இன்னும் எக்ஸ்பயர் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே உன்னோட அம்மா இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு புது மெடிசன் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, சத்தியமாக சொல்கிறேன் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே அவள், சரி இந்த மெடிசன் தான் நல்லா இருக்குல்ல, முதல்ல போடு ஃபீவர் குறையதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறா. ஹீரோவுமே மெடிசன் சாப்பிட்றான். அப்போ அவள், கொஞ்ச நேரம் தூங்கு ஃபீவர் போயிடும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தூக்கம் வரல, தூங்குன்னு சொல்கிறான்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி சரி நான் தூங்குறேன், கொஞ்சம் என் ஹெட்ஃபோனை மட்டும் எடுத்து கொடுக்குறியா, நான் பாட்டு கேட்டுகிட்டே தூங்குறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோயினுமே ஹெட்ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பாட்டு கேட்டுகிட்டே தூங்குறான். கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிடுறான். அப்போ ஹீரோயினும், அப்படி என்ன பாட்டை தான் இவன் கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. டக்குன்னு ஹீரோ முழிச்சிடுறான். என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்க, இல்லை நீ என்ன பாட்டு கேட்குறேன்னு நான் கவனித்தேன், ஆமாம் என்னது இது, அதில் எதுவும் பாட்டே ஓடல, யாரோ தூங்குற சவுண்டு கொரட்டை விடுற சவுண்ட்லாம் கேட்குது அப்படின்னு சொல்ல, அது அப்படின்னு அவன் சொல்கிறான். அது நான் கொரட்டை விடுற சவுண்டா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த வேலை எப்படா பார்த்த, எப்போ இதை ரெக்கார்ட் பண்ண, அது ஒரு நாள் நீ லேபில் தூங்கிட்ட அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், லூஸு யாராவது அதை போய் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்படி கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல,
இல்லை இதை கேட்கும் போது நீ என் பக்கத்திலே இருக்க மாதிரி இருக்குமா அதனால தான் அப்படின்னு சொல்ல முதல்ல அதை டெலிட் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி சரி நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஐயோ ஐயோ உன்னை வச்சுட்டு என்ன தான் செய்யறதுன்னு தெரியல, சரி அந்த தெர்மாமீட்டரை எடு உன்னோட டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவுமே எடுத்து வைக்கிறான். பார்த்தா வந்து டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது, ஃபீவர்லாம் போயிடுச்சு. ஐயோ இப்போ ஃபீவர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சா இப்போ போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சுடு தண்ணி இருக்கும், அதில் தெர்மாமீட்டரை வச்சுட்டு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க 42 டிகிரி செல்சியஸ்னு இருக்குது. உடனே என்னடா இது 42 டிகிரின்னு இருக்குது, இந்நேரம் உனக்கு அவ்வளோ ஃபீவர் இருந்தால் நீ மயங்கியே விழுந்திருப்ப, என்னை பார்க்கும்போது உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, நான் போகிறேன் அப்படின்னு போகும்போது டக்குன்னு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் தள்ளி விடுறாங்க. என்னை மன்னிச்சிடு, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடு, நம்ம மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. ப்ளீஸ் 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 எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவள் அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நம்பு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது சரி அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோவும் அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஒரு வழியாக 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. தென் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்க்கும்போது கரெக்டாக ஷுலு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவள் என்ன சொல்கிறான்னா அடியே நான் இங்கே ஸ்டோர் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டேன்டி, யாரோ என்னை வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க, உன்கிட்ட தானே இந்த ஸ்டோர் ரூமோட ஸ்பேர் கீ இருக்குது, கொஞ்சம் வந்து என்னை கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்ல அப்படியா தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு ஹீரோ கேட்க இல்லை ஷுலு வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டாலாம், ஸ்பேர் கீ என்கிட்ட தான் இருக்குது. சரி ஏன்னா டோர் லாக் ஆகிருக்கே எப்படி போவ, கதவை உடச்சிட்டாவது போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இரு கதவை உடைக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபோனை எடுத்து ஓப்பன்னு ஒன்று கொடுக்குறான். அவ்வளோதான் கதவை ஓப்பன் ஆகிடுது. உடனே ஹீரோயின் இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க சாரி அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் போய் எப்படியோ ஷுலுவை காப்பாற்றிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸில் வெயிலுன்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்துட்டு என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீயும் ஃபன்ஸும் ஒன்றா சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தியே போலியா அப்படின்னு கேட்க அது உங்ககிட்ட நான் எப்படி அதை சொல்கிறது, நாங்கள் இப்போ தான் பிரேக்கப் பண்ணோம், மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோம், அதனால அவனை பார்க்கும் போதே ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல ஓ ஆனால் நீ சொல்கிறதே எனக்கு புரியலடி அப்படின்னு வெயிலு சொல்கிறா. எப்படி புரியும், நீ தான் யாரையும் லவ் பண்ணதே இல்லையே அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது ஆமாம் லவ் பண்ணுறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது, அது ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயம் அப்படின்னு லிங்க் சொல்ல இன்னொரு பக்கம் ஷுலு கிளம்பிடுறா. அடியே நீ பிரேக்கப் ஆன விரக்தியில் பேசிகிட்டு இருக்க, ஆனால் லவ்ன்றது எவ்வளோ புனிதமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நான் ஃபன்ஸு கூட சேர்ந்து கிளாஸ்க்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்க இன்னொரு பக்கம் அந்த வெயிலுன்ற பொண்ணு இருக்கால அவள் சொல்கிறா இந்த மாதிரிலாம் இவங்க அடிச்சுக்கிறத பார்க்கும்போது யாருக்கு லவ் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே ஹீரோயின் இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால இன்றைக்கி நான் கிளாஸ்க்கு வரல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவுமே அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே பாவமாக கையில் இருக்க டிக்கெட்டை பார்க்குறான். அது என்னென்னா ஹீரோயின் கூட இவன் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணுன்றதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். பட் ஹீரோயின் இப்போ வரலன்னு சொன்னதுனால அவன் என்ன செய்கிறான்னா உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தேன், அதை வெளியில் வச்சுட்டு போகிறேன், நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கிறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு 1 மணி நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் கழித்து வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல இல்லை இது வேஸ்ட் ஆகிடும்ல அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படியா சரி வா 2 பேரும் கிளாஸ்க்கு போகலாம், ஆனால் உன் கிளாஸ் தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல பரவாயில்ல உன்னோட கிளாஸ்க்கு போகலாம் வா அப்படின்னு இவன் கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. கையை விடுறா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் ஹீரோ கண்டுக்கவே இல்லை, அப்படியே பிடிச்சி கூப்பிட்டுட்டு போயிடுறான். பட் அங்கே போனால் நம்ம ஹீரோ அந்த கிளாஸை கவனிக்கவே இல்லை, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ சரி அதான் உன் கிளாஸ் முடிஞ்சிருச்சுல வரியா அப்படியே அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா ஏன்னா திடீர்னு கூப்பிட்ற, இல்லை நீ லாஸ்ட் டைமே அங்கே ஃபயர் ஒர்க்கை பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணல, இந்த டைம் ஃபயர் ஒர்க் இருக்கும் போகலாமா அப்படின்னு கேட்க நம்ம மட்டும் எப்படி போகிறது, ஷுலுவையும் நான் கூப்பிட்றேன், இல்லை நான் உன் கூட மட்டும்தான் போகணும், அது எப்படி அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அங்கே ப்ரொஃபஸர் வராரு. சார் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு ஹீரோயின் போகும்போது ஐயோ இவரா அப்படின்னு ஹீரோ முழிக்கிறான். அப்போ ஹீரோயின் வேகமாக அந்த சார்கிட்ட வந்து சார் நாங்கள் 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க அவரை நம்ம ஹீரோவை பார்த்து டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்க ஃபேமிலியில் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது
ஓஹோ! அப்படின்னா சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டுக்கு போகணுன்றதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்களா? அப்படின்னு அந்த சார் மொறச்சிட்டே, நம்ம ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் லேப கிளீன் பண்ற பனிஷ்மெண்ட்ட குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து உள்ள பொலம்பிட்டு இருக்காங்க. "சூப்பர்! உன்னால இப்ப நான் லேபையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "விடு விடு நானே கிளீன் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "ஒண்ணும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொறச்சிட்டே ஒரு மாரி கிளீன் பண்றாங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தா ஒரு பிளாக் கலர் கோட் கீழ வந்து விழுது. ஆக்சுவலி அந்த கோட் போட்டிருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பிரேக்கப் பண்ணியிருப்பான். ஸோ அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ரொம்பவே கோவமா கிளீன் பண்றா. அப்ப ஹீரோவுமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கிட்ட வரான். இருந்துமே ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷனா கிளீன் பண்ணிட்டே இருக்க. "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்ப ஹீரோயின் அழுதுட்டே நறுக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுடுறாங்க. பட் கடிச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் அவன் கைக்கு மருந்து போட்டுட்டு ஹீரோயின் அழுதுட்டே இருக்காங்க. "நீ தான் என் கையை கடிச்ச. இப்ப நீயே அழுதுட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "எனக்கு பயமா இருக்கு. நீ மறுபடியும் என்ன பிரேக்கப் பண்ணிடுவியோன்னு பயமா இருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. "ஏன் இப்படி பேசுற? நான் அதெல்லாம் பிரேக்கப் பண்ண மாட்டேன். ஏன் உனக்கு இப்படி தோணுது?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்ல சார் சொன்னாரே உன் ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு. நீ ஏன் அதை என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு ஹீரோன் கேட்க, "ஐயோ நான் வந்து கிளாஸ் லீவ் எடுக்கணுன்றதுக்காக அவர்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி உன் கூட டேட்க்கு போகணுன்றதுக்காக தான் அவர்கிட்ட நான் பொய்யே சொன்னேன். உன்னை பிரேக்கப் பண்ணணும்லாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்ல, "இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு அவ அழறா. "சரி உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்?" "எனக்கு தெரியல" அப்படின்னு அழறா. ஒன்று பண்ணலாமா? போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாமா?" அப்படின்னு கேட்க, "எது? இல்லை இல்லை அந்த அளவுக்கெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. "சரி ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட மேரேஜ் பிளான் என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்லை நான் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கவே இல்லை. நீ யோசிச்சியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் யோசிச்சிட்டேன். முதல்ல இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிராஜுவேஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் நீ எந்த சிட்டிக்கு ஒர்க் பண்ண போறியோ அதே சிட்டிக்கு நானும் வந்துடுவேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு வேணும்னா நம்ம குழந்தையும் பெற்றுக்கலாம் அப்படின்னு வரும்போது, நில்லு நில்லு என்ன பிளான் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறாங்க. "சரி நீ சொல்லு உன் பிளான் என்ன?" "அது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல புக்காக நான் எழுதணும். அது வரைக்கும் பார்ட் டைமாக கூட ஏதாவது வேலைக்கு போய்க்கலாம்" அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. "சரி அப்புறம் நான்?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "என்னது நீ? ஏய் என்ன உன் பிளான்ல என்னை பற்றி நீ எதுவுமே சொல்லலை" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எனக்கு இந்த பிளான்லாம் பண்ண வராதுப்பா, அதனால் நானும் உன் பிளானையே ஃபாலோ பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் போய் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவங்க காலேஜ் முடியுது. கிராஜுவேஷனும் நடக்க போகுது. எல்லாருமே கிராஜுவேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஷுலு இருக்கால, அவள் லைட்டாக மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட வந்து, "என்னடி இவ்வளோ கம்மியாக மேக்கப் பண்ணுற, நல்லா மேக்கப் பண்ணு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லடி கிராஜுவேஷனுக்கு இந்த மேக்கப் போதும் தானே." "இல்லை இல்லை இன்னும் நல்லா மேக்கப் பண்ணு, அப்போ தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரெடி ஆகுறாங்க. தென் கிராஜுவேஷனுக்குமே கிளம்பி வராங்க. அப்போ லிங்க் கேட்குறா, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் கிராஜுவேஷனுக்கு வர சொல்லிட்டல்ல அப்படின்னு கேட்குறா ஹீரோயின் கிட்ட. "இல்லடி ஆக்சுவலி நானும் ஃபன்ஸும் ஒன்று சேர்ந்த விஷயத்தையே நான் இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலை. அதை சொன்னாலே பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால அவங்கள நான் கூப்பிடவே இல்லை" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா கிராஜுவேஷன் நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு அவளோட அப்பா அம்மா கிளம்பி இங்கே காலேஜுக்கே வந்துடுறாங்க. அப்பா அங்கே வாசலில் இருக்க யஷி கிட்டையும் அந்த ஷிஷிங் கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யஷி சொல்கிறான், "இது ஷியாவோட அப்பா அம்மா" அப்படின்னு சொல்லும் போது ஷிஷிங் உடனே, "ஓ நீங்கள் ஷியாவோட அப்பா அம்மாவா? ஆக்சுவலி ஷியாவோட ரூம்மேட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "இன்னொரு விஷயம் தெரியுமா, என்னோட ரூம்மேட் தான் ஷியாவோட பாய் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவங்க முழிக்க, "ஆமாம் ஃபன்ஸு" அப்படின்னு ஷிஷிங் சொல்கிறான். "ஆனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுல" அப்படின்னு அவங்க கேட்க, "இல்லையே அவங்க 2 பேரும் எப்பயோ ஒன்று சேர்ந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்னு இவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. உடனே எஸ்சியை பார்த்து, "எஸ்சி என்னது இது?" அப்படின்னு கேட்க, "ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். பட் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தா, அப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோ கூடயும் ஹீரோவோட அம்மா கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை பிடிச்சா அப்படியே தூக்கிட்டு வந்து, "என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா திட்டுறாரு. ஹீரோனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே தயங்கிட்டே இருக்க. அப்போ ஹீரோயின் அம்மா, "விடுங்க அவளுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அதனால தான் அவள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருப்பா. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அவள் ரொம்ப வருத்தப்பட போகிறா" அப்படின்னு அவங்க சொல்லும் போது, "எனது அவள் வருத்தப்படுவான்னு மட்டும் சொல்கிற, இவளுக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவள் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா, அதனால நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும் போது, "அப்பா சாரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. "உன் சாரிலாம் வேணாம், முதல்ல அவனை நீ பிரேக்கப் பண்ணு" அப்படின்னு அவர் சொல்ல, "அப்பா முடியாதுப்பா" அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஃபோன் பேசினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரையும் பார்த்து, "உங்ககிட்ட ஃபன்ஸுவோட அம்மா ஏதோ பேசணும்னு சொல்கிறாங்க, போய் பேசுங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு இவங்களும் போகிறாங்க. அப்போ ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் வந்து, "சரி சரி அழாத" அப்படின்னு சொல்லும் போது,
ஹீரோ போட்டு செம்மையாக அடிக்கிறா, எல்லாமே ஒன்னால வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடிக்க சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்கே கிராஜுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஷிஷிங்கை ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. பட் அப்போ அவன் எஸ்சியை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் ஸ்டேஜுக்கு போகிறான். அப்படி போகும்போது அவன் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவன் பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதில் இந்த ஷிஷிங்கும் ஷுலுவும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ வருது. அந்த வேலையை பார்த்தது இந்த எஸ்சி தான். ஏன்னா இப்போ ஷிஷிங் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறான். ஸோ ரிங்கை எடுத்துகிட்டு அப்படியே வந்து முட்டி போடுறான். உடனே அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எஸ்சியுமே அடே நீ என்ன பாவமணிப்பா கேட்க போகிற, இப்படி முட்டி போடுற, ஒரு முட்டியை மட்டும் மடக்கடா அப்படின்னு சொல்ல ஆமாம்ல அப்படின்னு இவனுமே ஒரு முட்டியை மடக்கிட்டு ஷுலு உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்படின்னு ஷுலு கேட்க நான் ஒரு ஜிம் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஷுலு சொல்ல ஐயோயோ நான் அதை சொல்ல வரல, நம்ம ஃப்யூச்சருக்காக தான் நான் ஜிம் ஓப்பன் பண்ண போகிறேன், அதனால அப்படின்னு வரும்போது இவன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறான், செக்யூரிட்டி இவனை பிடிச்சி வெளியே போடுங்க அப்படின்னு டீச்சர்ஸ்லாம் சொல்ல இவன் வேகமாக குடுன்னு வேகமாக ஷுலு கிட்ட ஓடி வந்து ஷுலு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே அப்படியே ஹக் பண்ணிக்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த வீடியோ ஹீரோனுக்கு இப்போ வருது. அப்போ ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவங்களோட ப்ரொபோசல் சக்ஸஸ் ஆகும் நீ நினச்சியா அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன உன் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க எனக்கு இப்போதைக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை, முதல்ல நம்மளோட அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும் போது அண்ட் அப்போ கரெக்டாக அவங்க 2 பேரோட அப்பா அம்மாவுமே வராங்க. அப்போ வந்து ஹீரோனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சு நீ எதனால் பிரேக்கப் பண்ணன்னு எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்றுக்கல அப்படின்னு ஹீரோயின் அப்பா சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அம்மா வாயை மூட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். ஆக்சுவலி இதே ரயில்வே ஸ்டேஷனில் தான் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் மறுபடியும் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வருது. அண்ட் இப்போ இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஷிஷிங் வந்து ஒரு ஜிம் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணுறான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு ஒன்றாவே தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் இவங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒர்க்குக்கெல்லாம் ஜாயின் பண்ணிடுறான். அப்போ ஹீரோ இருக்க பிளேஸ்க்கு ஹீரோன்னு கிளம்பி வந்து இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு கூட நீ ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்க இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இன்னும் 3 நாளில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஆனால் நீ இன்னமும் ஒர்க்குன்னே இரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது ஆமாம் கல்யாணம் ஆக போதில்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட வரான். ஒரு நிமிஷம் ஒரு கல்யாணத்துக்கு உனக்கு துணை பையனாக நிற்கிறதுக்கு யாரை நீ ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதானே அதெல்லாம் நீ பண்ணவே பண்ணாத, பேசாமல் ஒன்று பண்ணுறேன், உனக்கு துணை பையனா நான் எஸ்சியவே நிற்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு ஹீரோயின் வந்து கால் பண்ணி பேசாமல் கல்யாணத்தில் நீ ஃபன்ஸுவுக்கு துணை பையனாக இருக்கியா அப்படின்னு கேட்க ஓ தாராளமாக இருக்கனே, ஆனால் நீ ஏன் என்னை வந்து கூப்பிடுற, இதை வச்சு பார்த்தா ஃபன்ஸுவுக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லை போல இருக்கே அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ சொல்கிறான் ஆமாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தான், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு சொல்ல ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லி எஸ்சி பேசிகிட்டு இருக்கான். தென் இப்படியே 3 நாள் ஆகி முடிஞ்சிருது. இன்றைக்கி தான் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம். எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினையுமே ஆப்போசிட்ல இருந்து அவளோட அப்பா கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அப்படியே கிட்ட போய் ஹீரோயின் கிட்ட கையை நீட்டினா அவள் கையை கொடுக்க வரா. பட் ஹீரோயின் அப்பா வந்து விடவே மாட்டுறாரு. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு அப்பா நீங்கள் என்னை நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவருமே கையெடுத்து ஹீரோ கையில் கொடுத்துட்டு எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், ஒழுங்காக இவ்வளோ நல்லா பார்த்துக்கோ இல்லைனா தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க அதுக்கப்புறமா ஹீரோவும் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரிங் போட்டு விட்டு கிஸ் கொடுத்து மேரேஜ் பண்ணிக்கிறான். கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்து முடியுது. அந்த டைமில் கல்யாணம் முடியும் போது கடைசியாக அந்த ஃப்ளவரை தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுற மாதிரி ஒன்று வைப்பாங்கல்ல, அது வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஃப்ளவரை தூக்கி போடுறத அதை கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஷிஷிங் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணும்போது கடைசியாக அந்த ஃப்ளவர் போயிட்டு இவங்க குரூப்லேயே ஒரு படிப்பாளி பொண்ணு இருப்பால அவ கையில் விழுந்துருது. அப்போ அவ ஐயோ எனக்கு இந்த பூவும் வேணாம் கல்யாணமும் வேணாம் அப்படின்னு நிற்கும் போது பின்னாடி வந்து அந்த லிங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல ஃபெங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் எஸ்கிட்ட வந்து லிங் இன்னுமே சிங்கிளாக தானே இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் சிங்கிளாக தான் இருக்கா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி கேட்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். பட் இன்னொரு பக்கம் ஷிஷிங் அடைச்ச எனக்கு அந்த பூ கிடைக்கும், அது கிடைச்ச உடனே நான் ஷுலுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இதெல்லாம் தேவை தான், நீ அவகிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ண, ஆனால் இன்னும் நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கல்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது என்னது
அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியான டைம் வருமானு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷுலு பதில் சொல்ல ஷிஷிங்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பட் அப்போ ஆப்போசிட்ல இருக்க வேலு, அடியே அப்போ கல்யாணம் பண்ணிக்க போற நீ தாண்டி இந்த பூ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு பூவை தூக்கி ஷுலு கிட்ட கொடுக்க, இல்ல எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த வேலு கூட சேர்ந்து அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் கல்யாணம் இப்படியே நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோன் வந்து மொய்ப்பான எல்லாத்தையும் எண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ செம்ம போதையில வந்துட்டு இருக்கான். என்னடா இப்படி வர அப்படின்னு ஹீரோன் கேட்க, உங்க அப்பா கூட சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். சரி சரி உட்கார், இந்த பணத்தெல்லாம் பார்த்துக்கோ, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதோட நீ வீட்டுக்கு வந்துட்டேன்றத அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கால் பண்ணுறான். போதையில் கால் பண்ணி, இங்கே பாருங்க, இனிமேல் என் ஒய்ஃபை நீங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, இனிமேல் என் ஒய்ஃபை நான் தான் பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். அங்கே இருக்கவங்களுக்குலாம் செம்ம காமெடியாக இருக்குது. அப்போ ஹீரோ இனிமேல் குளிச்சுட்டு வந்துட்டு, டே என்னடா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்க ஹீரோயினோட அப்பா அம்மாவுமே, கொஞ்ச நேரம் ஷியா கிட்ட ஃபோனை கூட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாது, இனிமேல் என் பொண்டாட்டிக்கிட்ட யாரையும் நான் பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ண உடனே இவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோனுமே, என்னடா குடிச்சிட்டு இப்படி வளரிட்டு இருக்க, சரிவா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னது பசிக்குதா? இந்த நேரத்தில் பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது? சரி இந்த அங்கே ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்க வரும்போது, இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடக்கூடாது, இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு நல்லா குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே அப்படியே போய் ஹக் பண்ணிடுறான். அதோட அவங்க 2 பேரும் அவங்க லவ்லி நைட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. ஆக்சுவலி பாருங்கள், எங்கேயோ ஆரம்பித்து சண்டை போட்டு கடைசியில் கல்யாணம் வரைக்கும் வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு ஹாப்பியான எண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். பாய்.